விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு 100 கோடி வசூல் செய்த திரைப்படம் தான் அது டிராகன் திரைப்படம் தான். முக்கியமாக இந்த படத்தை அஸ்பத் மாரிமுத்து இயக்கியிருந்தார். ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து லவ் டுடே படத்தை தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டிராகன் படத்தில் நடிச்சிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தை தொடர்ந்து இந்த படமும் 100 கோடி வசூல் செஞ்சு தற்போது ஒரு மிகப்பெரிய சாதனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தளபதி விஜய் நடிப்பில் போன வருடம் ரிலீஸ் ஆன கோட் படத்தை விட தற்போது டிராகன் படம் அதிக வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தற்போது வந்திருக்கு. முக்கியமாக கோட் படம் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 13.5 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் செஞ்சிருந்துச்சாம். ஆனால் தற்போது ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படம் தற்போது 14 கோடி ரூபாய் அங்கே வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் டிராகன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 10 நாட்கள்லேயே தற்போது கோட் படத்தை விட அதிக வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி தற்போது வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னமும் இந்த படம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் ஒரு நாட்களில் டிராகன் படத்துடைய வசூல் எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாரெல்லாம் இந்த டிராகன் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.